வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை சீரிஸாக பார்த்துட்டு இருக்கோமா? அதில் 17 வீடியோ முடிச்சாச்சு. இது 18வது வீடியோ. இதில் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பகுதி 1 பகுதி 2 வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னா என்ன? குறிஞ்சினா மலைப்பகுதி. மலையில யார் இருப்பா? மலையில மலையோட கடவுளை யார் கும்பிடுவோம் அப்படின்னா முருகனை கும்பிடுவோம். அப்போ முருகன் தான் வருவார். சரிங்களா? முல்லை. முல்லைனால என்ன வரும்? முல்லைனாலே காடு. காடுனா திருமால். சரிங்களா? மருதம் அப்படின்னா வருணன். சரி, மருதம் அப்படின்னா வயலை குறிக்கும். வயல்னாலே இந்திரன். சரிங்களா? நெய்தல் அப்படின்னா நெய்தல்னாலே கடலை குறிக்குமா? அப்போ கடலில் என்ன இருக்கும் அப்படின்னா மீன் இருக்குமா? மீனை நம்ம என்ன பண்ணுவோம்? வறுப்போம். அப்போ வருணன். அப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ என்ன ஆன்சர்? ஆன்சர் 2, 3, 4, 1 இதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து எடுத்துக்காட்டினை பொறுத்துக. எடுத்துக்காட்டினை பொறுத்துக. மரம், காடு, மா, கருவேலங்காடு. இது ரெண்டும் என்ன? இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வரும்? இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வரும்? சரிங்களா? இப்போ இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன, இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இடுகுறி பெயர்னா வச்சுங்களே, மரம். இதுக்கு ஒரு காரணம் இல்லாம அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டோம், மண். இதுக்குள்ள காரணம் இல்லை. அப்ப அது என்ன பெயர் அப்படின்னா இடுகுறி பெயர். சரிங்களா? இதுவே இடுகுறி பெயர்ல இன்னொன்று பாருங்களேன், இங்க பாருங்க, மா. மாவோட சேர்த்தும் போது அது என்ன வரும்? மாமரம் சேர்ந்து வரும். அப்போ அது என்ன அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? அதுவே வந்து காரண பெயர் அப்படின்னா நாற்காலி. நாற்காலி அது காரண பெயர். அதுவே வந்து முக்காலி இதெல்லாம் என்னது? காரண பெயர். அப்போ காரண பெயர்னா இப்படி வரும். சரிங்களா? இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சலாமா? மரம், காடுங்கிறது என்ன பெயரா இருக்கும்? இடுகுறி பெயரா இருக்கும். அதுவே மா, கருவேலங்காடுங்கிறது அதுல ஒரு சிறப்பான ஒரு மரத்தை பத்தி குறிப்பிடுது. அப்போ வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ ஆன்சர் இதுதான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸுங்க. அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்க. சொல் பொருள் பொறுத்துக. சொல் பொருள் பொருத்தணும். காளை. காளைக்கு பனின்னு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல. தாள் அப்படின்னா என்ன? நாக்கு. தாள்னா நாக்கு. அதாவது தாளாட்டுன்னு சொல்லுவோமா? தாளாட்டு அப்படின்னா நாக்கு வைத்து பாடுவதால், நாக்கு ஆட்டி அதை பாடுவதால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தாளாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மற்ற எதுவுமே அதுக்கான மேட்ச் மாதிரி கொடுக்கல. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்து 54 பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுல என்ன வரும் அப்படின்னா இடப்பக்க சுவரில், இந்த சுவரில்ங்கிறது ரொம்ப முக்கியம். சுவரில் எழுதாதே. அதுவே வலப்பக்க இதுவரை கரெக்டு. இதுல என்ன வரும் அப்படின்னா சுவரில்னு வந்துருக்கும். வலப்பக்க சுவரில். வலப்பக்க, வலது பக்கம் இல்லை, வலப்பக்கா இடப்பக்க. அப்போ ரெண்டுமே வந்து இதுதான். ஆன்சர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 2 கொஸ்டினுமே திருப்பி ரிப்பீட்டடாக கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்குது. ஐ திங்க் 2019 அதுக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. 2020 லாஸ்ட் நடந்ததுலேயே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டினாக வந்துட்டே இருக்குது. சந்திப்பில் ஏற்ற தொடரை கண்டறிய. சந்திப்பினாவே என்ன பண்ணுவோம்? நிலைமொழி, வருமொழி. வருமொழியில கசதப வரிசையில் ஏதாச்சும் ஒன்று வரணும். அதற்கு இனமான மெய்யெழுத்து மிகணும். அப்போ மெய்யெழுத்து மிகணும் அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா அதுக்கு இனமான ஒரு வாய்ப்பாடு, ஒரு வந்து விதி இருக்கணும். அந்த விதி இருந்தால் தான் மிகும். இப்போ கயிற்று. கயிற்றுங்கிறது நிலைமொழி. வருமொழியில கட்டிலின்னு வந்திருக்கு. அப்போ கா வரிசையில கா, ச, த, ப வரிசையில கா வரிசை வந்துருச்சு. அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன? இக்குங்கிறது இனமான மெய்யெழுத்து. அப்போ கயிற்று. இங்க வந்து என்ன இருக்கு? ரூங்கிறது இருக்கு. அப்போ ரூ அப்படின்னா கு, சு, டு, து, பு, ரு. இதெல்லாமே என்ன அப்படின்னா குற்றியலுகரங்கள். இதுல அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பார்க்கணும். அது அப்பதான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், என்ன குற்றியலுகரம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரா வரிசை வந்திருக்கு. அப்போ க, ச, ட, த, ப, ர இதெல்லாமே என்ன குற்றியலுகரங்கள வரும்? வன் தொடர் குற்றியலுகரத்துல வரும். அப்போ வன் தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகுமா அப்படின்னா கண்டிப்பா மிகும். வல் தொடர் குற்றியலுகரம். அப்போ கண்டிப்பா வல்லினம் மிகும். அப்போ ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? இதுதான் இருக்கும். சரிங்களா? தன்னை மறந்து. இங்க வந்து கசதப வரிசையே வரல. அப்போ வந்து இது ஒண்ணுதான் ஆன்சர். இதையே ஈஸியா நம்ம பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க கயிறு கட்டலின்னு வந்திருக்குது. கயிற்று கட்டலின்னு தான் வரணும். அப்போ இது வராது. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி.
இதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப மிக முக்கியம். சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. தில்லான் தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இது வந்து என்னது? நேர்குற்று வாக்கியம். அப்ப தில்லான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்குமா? அப்ப நேர்குற்று வாக்கியத்துல என்ன வரும்? இரட்டை மேற்கோள் குறி வரும். அப்ப நேர்குற்று வாக்கியத்துல இரட்டை மேற்கோள் குறி வரும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் இரட்டை மேற்கோள் குறி ஒண்ணுக்கு தான் வந்திருக்கு. சரிங்களா? அதே ஒற்றை மேற்கோள் குறி எங்க வரும் அப்படின்னா, முக்கியமான ஒரு சொல்லையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ குறிப்பிடும் போது, ஒரு நூலை குறிப்பிடும் போது அங்க ஒற்றை மேற்கோள் குறி போடுவோம். அடுத்தீங்க பாருங்க, சரியான நிறுத்தற்குறியிட்டு வாக்கியத்தை தேர்வு செய்க. இங்கேயும் நிறுத்தற்குறி தான் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, மனிதா மனிதா. அப்ப வந்து இங்க ஆச்சரியக்குறி வரப்போதும் தெரியும். அப்ப ஆச்சரியக்குறி எங்க எல்லாம் வரும்? மகிழ்ச்சி, அச்சம், அவலம், இரங்கல், இதுல எல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆச்சரியக்குறி வரும். இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இவன் மனிதா மனிதா, அவன் மனிதா மனிதாலும் ஆச்சரியக்குறி வரும். அழைப்பது கேட்கிறதா, அப்போ இது வந்து கேள்விக்குறி. எங்க பார்க்கிறாய், இதுவும் கேள்விக்குறி. யாரை தேர்ந்தெடுக்கிறாய், இதுவும் கேள்விக்குறி. அப்போ ஆன்சர் வந்து எதுதான் இருக்கும்? ஆன்சர் சி தான் இருக்கும். இங்க வந்து அரைப்புள்ளி முக்கார் புள்ளிலாம் இங்க வராது. அரைப்புள்ளிலாம் வந்து தீயவன் வாழ்வான், சரி நல்லவன் வாழ்வான், வாழ்வான் அரைப்புள்ளி போட்டு தீயவன் வீழ்வான், இந்த மாதிரி வரும். தொகை சொற்களை விரிச்சு எழுதும் போது என்ன வரும் அப்படின்னா முக்கார் புள்ளி வரும். அப்போ அரைப்புள்ளி இங்கே தான் வரும். இது வந்து அரைப்புள்ளி. அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. நிறுத்தற்குறி ரொம்ப ஈஸி தான். அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கோயமுத்தூர் கோவை, கோவை தான் கோயமுத்தூர்னு சொல்றோம், கரெக்ட். திருச்சி திருச்சிராப்பள்ளி, கரெக்ட். நெல்லை அப்படிங்கிறது நெய்வேலியா? இல்லை, நெல்லைங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? திருநெல்வேலி. திருநெல்வேலி பழங்கால நகரம், அங்கதான் பாளையங்கோட்டையெல்லாம் இருக்கு. புதுவை புதுச்சேரி, அதுவே புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. சரியா? அடுத்து சனி நீராடு. சனி நீராடு என்பது எப்புலவரின் வாக்கு அப்படின்னா ஔவையின் வாக்கு. இது வந்து 10th புக்ல தான் இருக்கு. இது ஈஸி தான். சரிங்களா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. அடுத்து இதுவே குளிர குடைந்து நீராடி. குளிர குடைந்து நீராடி, இது வந்து யார் சொல்லியிருப்பா? இது வந்து யார் சொல்லியிருப்பான்னா ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 இது வரும். இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ல யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இதே மாதிரி 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க. திருமூலர் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்து சரியான எண்ணடையை கண்டறிக. ஒரு இரவுன்னு வரக்கூடாது. ஏன்னா என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. அப்போ உயிரெழுத்து முன்னாடி என்னதான் வரணும்? ஓர் தான் வரணும். உயிரெழுத்து வந்தாலே ஓர் தான் வரணும். அப்போ ஓர் எங்க இருக்கு பாருங்க, இதான் ஆன்சர். அவ்வளவுதாங்க. நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல். நன்மொழி அப்படின்னா நல்லதை பேசுற மொழி. அப்போ நன்மொழிக்கு ஆப்போசிட் வந்து என்னது? தீமொழி, அதாவது கெட்டதை பேசுறது. அவ்வளவுதான். அப்போ தீமொழி தான். எதிர்ச்சொல்லாம் அதோட பொருளாங்கிறது நல்லா எடுத்துக்கங்க. அடுத்து குரலின் அடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அழி ஆழி. அழினா அழித்தல், ஆழினா கடல். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். முன்னாடி இந்த கொஸ்டினை ஒரு டைம் பார்த்துருக்கோம், மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து மதி. இருபொருள் கண்டறிக. மதி அப்படின்னா நிலா, மதினா நிலா. அதுக்கப்புறம் அறிவு. மதி கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? மதி கெட்டுனா அறிவு கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இதுவே வந்து மலையாளத்துல மதி அப்படின்னா போதும்னு அர்த்தம். மலையாளத்துல மதி அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து இருபொருள் தருக. கால்க்கு இருபொருள் வைக்கும் போது ஒன்று உறுப்பை குறிக்கும், இன்னொன்று என்ன குறிக்கும்? கால் பங்கு குறிக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆறுங்கும் போது அதுவே ஆறுங்கும் போது என்ன பண்ணுவோம்? ஆறுங்கிறது ஒரு எண்ணை குறிக்கும், அதுக்குமே ஓடும் ஆற குறிக்கும். இதெல்லாம் சிம்பிள் தான். அப்போ கால் பங்கு பிரித்து கொடு. ஈரம் பார்த்து கால் வை, ஈரம் பார்த்து கால் வை.
அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்து 65வது கொஸ்டின், இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என வினவுவது. வினா வினா எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். இந்த 6 வகையில ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இதை செய்தது மங்கையா மடந்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன அப்படின்னா ஐய வினா. இது என்ன வினா? ஐய வினா. இதுவே வந்து கொடை வினா அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கறதுக்காக கேட்கறது வந்து கொடை வினா. அதுவே ஏவல் வினா அப்படின்னா நீ வந்து அதை செய் அப்படின்னு சொல்லி ஏவறது வந்து ஏவல் வினா. அதுவே அறியா வினா அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து டீச்சர்கிட்டயோ இல்லை பெரியவங்கள்ட்டயோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அறியா வினா. அதுவே அறிவினா அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு தெரியுதான்னு சொல்லி செக்அப் பண்றது வந்து அறிவினா. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. சரியான இணைப்பு சொல்லி எழுதுக. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏற்கு பின்னாலே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அதனால்னா அதை கன்டினியூ பண்றது. எனவே நாங்கள் வரக்கூடாது. ஆகையால்ங்கிறது அதோட காரணமா மாறும். ஆகையால் இது நடந்ததால அது அப்படிங்கிற மாதிரி வரும். இங்க பாருங்க, பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும், அப்போ அந்த சென்டென்ஸை வந்து மெர்ஜ் பண்ணும் போதே இந்த சொல்ல வந்து இங்கே போட்டு பார்க்கும்போது எது வந்து ரொம்ப கான்சிக்வன்ஸாக இல்லாமல் கரெக்டாக வருதோ அதுதான் வந்து அங்கே ஆன்சராக வரும். சரிங்களா? இப்போ வந்து உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படிங்கும் போது அதனால தான் சரியாக வரும். இந்த இணைப்பு சொல் மட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க தான் கிளியர் ஆகும். ஏன்னா இங்கே எக்ஸாக்டாக இதுதான் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து படித்து பார்க்கும்போது தான் தெரியும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஏன் ஏனெனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்தோன்னா ஆன்சர் தெரியும், அப்படிதான் தெரியும். அதனால தான் அங்கே கொடுத்துருக்காங்க. நாம் இனிய சொற்கள் பேச வேண்டும். இல்லை என்றால் அப்போ வந்து இங்கே என்ன துன்பப்பட நேரிடும் அப்படிங்கும் போது, இல்லை என்றால் அப்படின்னா துன்பப்பட நேரிடும். அப்போ வந்து ஆப்போசிட்ல ஒரு வேர்டு கொடுக்கும்போது இல்லை என்றால் தான் சரியா வரும். சரிங்களா? இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இந்த சிலபஸ்லேயே இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான டாபிக் வந்து அந்த இணைப்பு சொல் தான். இரண்டல்ல நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பிரிச்சிருக்கோம். இரண்டல்ல டாவை தான் பிரிக்க போகிறோம். டாவை பிரித்தோம், இட்டு ப்ளஸ் ஆணு வரும். அப்போ இதோட சேர்ந்து வருமொழி என்னவா அமைஞ்சிரும் அப்படின்னா அல்லன்னு அமைஞ்சிரும். அப்போ நிலைமொழியில் என்ன இருக்கும்? இட்டுன்னு இருக்கும். அப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ன வந்து சேரும் அப்படின்னா உகரம் வந்து சேரும். அப்போ இட்டு ப்ளஸ் உ. அப்போ இரண்டு ப்ளஸ் அல்ல, இரண்டல்ல. அவ்வளோதாங்க. அடுத்து பெருங்கடல். அளவு, வடிவம் இந்த மாதிரி எதுக்கு சொல்றாலும் என்ன வந்துடும்? அளவு. பெருங்கடல். அப்போ அளவு குறிக்கும். அப்போ இது என்ன புணர்ச்சி? பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சினால என்ன வரும்? மை விகுதி வரும். மை விகுதி கண்டிப்பாக வரும். அவ்வளோதான், இதான் ஆன்சர். அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அப்போ என்ன பழகும்? நடை தான் பழகும். வழக்கு பழகுமா, அழகு பழகுமா, நயம் பழகுமா, இதெல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் வராது அப்படின்னு. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அப்போ மொழி நடை தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன? நடை. இதெல்லாம் ஈஸி தான். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அடுத்து 71வது கொஸ்டின். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. என் வீடு அவர் உள்ளது, அப்போ வராது. என் வீடு அவர் உள்ளது வராது. அதுக்கப்புறம் தம்பி அவர் வராது. நீர் அவர் தேங்கி இருக்கிறது வராது. அவர் யார் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து போனஸ் மாதிரி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போனஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து காம்ப்ளிகேட்டடாக இந்த இணைப்பு சொல் இருக்கிற மாதிரி விஷயத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம். தப்பு இல்லை. இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து டக்குன்னு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடணும். அடுத்து இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை இடத்தில் சேர்க்க. வேற்றுமை இரக்கமும் மலைக்கு அழகு. அப்போ வந்து தப்பு தான். அழுகையும் வேற்றுமை வாழ்வில் இயல்பு, இங்கே வராது. வேற்றுமை முதுமையும் யாவருக்கும் உண்டு, இதுவும் வராது. ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். பார்க்கும் போதே தெரியுது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு.
அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உறவுக்கு என்ன கொடுப்போம்? உறவுக்கு கை கொடுப்போம். பசித்தவனுக்கு உணவு கொடுப்போம். சரிங்களா? உழைப்புக்கு கூலி கொடுப்போம். உரிமைக்கு தோல் கொடுப்போம். இதெல்லாமே புக் கண்டென்ட் தான், அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும், அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரிங்களா? அதனால், அப்போ அதை கண்டினியூ பண்ணணும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அப்போ வந்து இது என்ன அப்படின்னா, ஒரு ஆன்சருக்கு எப்போ வருதோ அப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதனால் யூஸ் பண்றோம். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஏன் அப்படின்னா அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். கல் கூட்டு பெயர் சரியான எண்ணையை தேர்வு செய்க. இங்க வந்து கல்லு கூட்டம் எல்லாம் வராது, புற்கட்டுன்னு வரும். கற்கட்டுன்னு வந்திருக்கு, புற்கட்டு. இதை ஆன்சர் மாத்தி இல்லைங்க, புற்கட்டுன்னு வரணும். இங்க வந்து பழக்குலை, அதுக்கப்புறம் வந்து கற்குவியல். அப்போ இங்க கற்குவியல் தான் வரும். சரிங்களா? இங்க வந்து கூட்டம் இருக்குல்ல, மக்கள் கூட்டம் சொல்லலாம், மக்கள் கூட்டம். அப்போ இதெல்லாம் ஆன்சர் தான் எழுதிக்கங்க. அப்போதான் வந்து இதை பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, வேற கொஸ்டின் மாற்றி கேட்டாலும். அடுத்து 76வது கொஸ்டின். தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்கள் பேச மாட்டார்னா பயன் தராத சொற்கள். ஆராயும் அறிவு உடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத சொற்களை பேச மாட்டாங்களா? அவ தேவையில்லாத சொன்னாவே அது வந்து பயன் தராத சொல். அவங்க என்ன சொல்ல தான் பேசுவாங்க அப்படின்னா உயர்வான சொல்ல தான் பேசுவாங்க. அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. தாள், முடி. தாள்னா முடி வராது. சரிங்களா? தாள்னா நெற்தாள், அது மாதிரி கூட வரலாம். அறம்னா வந்து இந்த அறம்னா தான், இந்த அறம் வேற, இந்த அறம் வேற. இந்த அறம் அப்படின்னா அது வந்து அறுக்கிறது, இந்த அறம் வரும். இந்த அறமுக்கு வந்து வீரம் வராது. இந்த அறம் அப்படின்னா அறத்தின் படி நிற்கும் போது வேணா அறமுக்கு வந்து வீரம்ங்கிறது கூட ஆப்போசிட்ல வரலாம். அதுவே வந்து பனி குளிர். இந்த பனினா என்ன, இந்த பனினா என்ன? பனி அப்படின்னா பனினா நமக்கு தெரியும் வேலை. அதுவே இந்த பனி அப்படின்னா குளிர். சரிங்களா? கரம்னா வந்து கையை குறிப்பிடும். இங்க காலை கொடுத்துருக்காங்க. கரம் அப்படின்னா கையை குறிப்பிடும், இங்க காலை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடு. தொண்டு அப்படின்னா சேரிட்டி. சரி. தத்துவம் அப்படின்னா ஃபிலோசபி. அதுவே தத்துவியலாளர் அப்படின்பாங்க, அதுவே வந்து தெரியும் ஃபிலோசபி. அப்படி ஃபிலோசபி பேசுறவங்க தான் தத்துவியலாளர்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல். இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். இன்டெகிரிட்டினா நேர்மை, ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். அப்போ ஆன்சர் இதெல்லாம் போட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க பாருங்க, ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் அப்படின்னா இணையதள வணிகம். இணையதள வணிகம் அதான் ஆன்லைன் ஷாப்பிங். கிரெடிட் கார்டுங்கிறது வந்து என்னது? கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து கடன் அட்டை. அதுவே செக் அப்படிங்கிறது காசோலை. இ காமர்ஸ் அப்படின்னா வந்து மின்னணு வணிகம் வரும். மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவலை. சரிங்களா? இது மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கா? செக் அப்படின்னா காசோலை. அது கொடுத்தாச்சா? அப்போ அவ்வளோதாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நிறைய டைம் வந்து டெஸ்ட் பண்ணி கேட்டுருவாங்க. அதுவே இன்டெகிரிட்டி வருதுல்ல, இன்டெகிரிட்டி, டிகினிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்டெகிரிட்டினா என்ன, டிகினிட்டினா என்ன, அதோட சேர்த்து இன்னும் 2-3 வரும். சரிங்களா? இன்டெகிரிட்டி, டிகினிட்டி, சேரிட்டி, அதே பாடத்துல இன்னொன்று எக்ஸ்ட்ரா வரும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து, எபிகிராப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. எபிகிராப் அப்படின்னா கல்வெட்டு. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. இது எல்லாமே முக்கியம். இதுல இருக்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்கங்க. சரியா? அடுத்து, கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 8 தொகை நூல்கள் 1 புறநானூறு. 8 தொகை நூல்கள் நமக்கு தெரியும்.
இதை வந்து வரிசையாக கூட நம்ம சொல்லலாம். எட்டுத்தொகை நூல்களில் புறநானூறு ஒன்றுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து காரணம், பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். எட்டுத்தொகை நூல்கள் புறநானூறு ஒன்று. காரணம், பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். அப்போ வந்து எட்டுத்தொகை நூல்களால பழங்காலத்தை பற்றி தான் பேசுவோம். அப்போ பண்டை தமிழ் மக்களின் ஆட்சி முறையெல்லாம் பேசுறது தான் எட்டுத்தொகை. அப்போ எட்டுத்தொகை நூல்களை இது பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ காரணம் வந்து சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்த எட்டுத்தொகை. அதுதான் எட்டுத்தொகை நூல்கள். அந்த எட்டுத்தொகை நூல்களுமே என்னத்தை தான் பாடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சங்ககால இலக்கியங்களில் எட்டுத்தொகை நூல்கள் முக்கியமானது. அந்த எட்டுத்தொகை நூல்களுமே என்னத்தை பாடும் அப்படின்னா சங்ககால மக்களின் வீரம், கொடை, புகழ், இதை பற்றி தான் பாடியிருக்கோம். அப்போ அதனால தான் அதுக்கு வந்து என்னமா காரணம் வந்து அதில் வச்சுருக்காங்க. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, திருமூலர் திருமந்திரம் எழுதினார், சரிதான். காரணம், 17 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன சிலபஸ்ல வந்து சித்தர்கள்ங்கிற டாபிக் இருந்துச்சுல, அந்த சித்தர்கள் டாபிக்ல இதை அதிக டைம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு கூட இந்த கொஸ்டின் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா கூற்று காரணத்தில் கூட அவரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ கூற்றும் காரணமும் என்ன சரி. 18 சித்தர்கள் இருப்பாங்க. 18 சித்தர்கள்ல திருமூலரும் ஒருத்தர். அடுத்து குறில் நெடில் மாற்றம், தவறான இணையை கண்டறிக. களம், காலம் சரி. சுழல், சூழல், புகழ், பூழல் அப்படி ஏதாச்சும் வேற புகழ்னு இருக்கு. இங்க புகழ் பக்கத்துல இங்க பூநூல் வேற ஏதாச்சும் வந்திருக்கணும், சரிங்களா? அப்போ வந்து இதோட நெடில் தான் வந்திருக்கணும். இங்க என்ன வந்திருக்குன்னா புகழ், திகழ், ஏதோ ஆப்போசிட்ல வந்த மாதிரி இருக்கு. அதே வளம், வாழ்வு, அப்போ இது கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்லில் நார் உரித்தல், கல்ல நார் உரிக்க முடியுமா? அப்போ வந்து இயலாத செயல். அப்போ இயலாத செயல் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாமா? நீண்ட காலமா இருப்பது, கல்லில் எழுத்து போல, சரிங்களா? கல்வெட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆராய்ந்து பாராமல் அப்படின்னா ஆழம் தெரியாமல் கால விடாதே அப்படிங்கிறது ஆராய்ந்து பாராமலுக்கு வரும். விரைந்து வெளியேறதுனா கம்பி நீட்டுதல். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால திருப்பி அது வந்துட்டே இருக்கு. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும். இங்க வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த பாடலை நான் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது அப்படிதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ எனக்கு டைரக்டாக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இதுதான் இருக்கும். அல்லில் அப்படின்னா என்ன? இரவு. அப்போ இரவா இருந்தாலும் விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருப்பாங்க. எல்லாரோட தமிழர்களின் பண்பாட்டிலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா அல்லிலாயினும் விருந்துவரின் ஓக்கும். அதுவும் அடைப்ப கடவனர் யாருன்னு உள்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வீட்டோட முற்றத்தை வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராச்சும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்றாங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அடைப்பு கடவனர் விருந்து அந்த லைனுமே இதே மாதிரி தான். அப்போ அடைப்பு கடவுணர் வரும்போதே வந்து நமக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதை படிக்கும் போதே அடைப்பு கடவுணர் தான் ஃபர்ஸ்டா வரும். அதே மாதிரி வரி நாயினும் அல்லில் விருந்து அப்படிங்கும் போதே அப்படிங்கிறத முன்னாடி வரும் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அதை நம்ம ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கும்ல. அப்போ அல்லில் ஆயினும் விருந்து வரி நோக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, அங்கதான் பார்த்தோம். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோ அப்படின்னா என்ன? மோனோ, ட்ரை. அப்போ இதெல்லாம் வந்து என்ன? இது 1, இது 2, இது 3. அப்போ இங்க என்ன? ஒரு மோனோங்கிறது ஒரு மொழி, மோனோலிங்குவல். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். ஸ்பேஸ்னாவே என்ன? விண்வெளி தொழில்நுட்பம். விண்வெளி நுட்பம்ங்கிறது வந்து இங்க வராது. ஏன்னா டெக்னாலஜிங்கிறது தொழில்நுட்பம். அதுக்காக தான் உங்களுக்கு குழப்பறக்காகவே கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே வந்து ட்விஸ்டடா தான் இருக்கும். அடுத்து உயிரி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி.
அடுத்து மீன் தொழில்நுட்பம், அப்போ நானோ டெக்னாலஜி, நானோ போட்டு நானோ டெக்னாலஜி போடலாம், நானோ டெக்னாலஜி. அடுத்து கிராப் அப்படின்னா செதுக்கி, கிராப்னா அப்படின்னா செதுக்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, கர்சர் அப்படின்னா சுட்டி, ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ங்கிறனால டக்கு டக்குன்னு வருது, ரொம்ப ஈஸி தான். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுது. மரபு பிழையற்றதை, அப்போ மரபு பிழை இல்லாமல் இருக்கணும். இங்கே என்ன இருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்னங்கன்று, வாழை நாற்று, அதுவே வந்து விலாங்கூழ், ஓகே. இந்த கொஸ்டினை வந்து டவுட்ல வச்சுக்கோங்க. அதாவது பனையின் இளநிலை தான் மடலி அல்லது வடலி வரும். அப்போ வந்து இது வந்து தவறு அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ்ல அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த சீக்வன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சுன்னா கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. வினைமுற்றைக்குரிய வேர் சொல்லை எழுதுக. சென்றனர், சென்றனர்ங்கிறது வந்து என்னது, வினையால் அணையும் பெயர். சென்றனர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அப்போ வந்து சென்று அப்படின்னா என்ன, சென்று, அப்போ வினையெச்சம். சென்றுங்கிறது வினையெச்சம், சென்ற பெயரச்சம். செல் அப்படிங்கிறது வந்து செல்லுங்கிறதா என்னது, வேர்ச்சொல். செல்லுங்கிறது வேர்ச்சொல். ஏன் அப்படின்னா கட்டளை சொல்லா இருக்கு. சரிங்களா. அடுத்து 91, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடந்தால், நடந்தால் அப்போ வந்து எது வேர்ச்சொல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டளை சொல். அப்போ நட. சரிங்களா. நடக்கிறாள், நடக்கிறாள்னா பெண்பால் வினைமுற்று இருக்கலாம். சரிங்களா. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல், வயல் அப்படின்னா இங்க பாருங்க, பகல்ங்கிறது வயலை குறிக்காது, பலனுங்கிறது வயலை குறிக்கும். சரிங்களா. செய்ங்கிறது வயலை குறிக்கும், நெல்லுங்கிறது வயலை குறிக்காது. அப்போ இதெல்லாமே வந்து தனியா எடுத்து எழுதுங்க. பலனம், செய். அதுக்கப்புறம் வந்து நீர்நிலை கேணி ரெண்டுமே வராது. கலனி, பலனம், செய் இதெல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வயலை தான் குறிக்கும். எழுத்தாணி, எழுத்து பிளஸ் ஆணி, அப்போ வந்து இங்க என்ன வரும், எழுத்து. இந்த இதை பிரிப்போமா, ஆணின்னு இருக்கு. அப்போ இத்து பிளஸ் ஊ. அப்போ இந்த வருமொழியில உயிர் வரின்னு என்ன பண்ணும், உட்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ உட்குரல் மெய்விட்டு ஓடும். சரிங்களா. அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி உகரம் கெட்டுருச்சு. அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா எழுத்து, 2 இத்து இருக்கும். அப்போ இதையும் சேர்ப்போமா, அப்போ வந்து இத்து பிளஸ் ஆங்கிறது தானு வந்துருமா. அப்போ எழுத்தாணி. அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எழுத்தாணி. இங்கே போட்டுட்டு கூட பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டைரெக்டாகவும் பண்ணலாம். ஆனால் எப்பவுமே வந்து விதி தெரியாமல் நம்ம போகக்கூடாது, அது வந்து கான்ஃபிடண்டாக இருக்கணும். அடுத்த சரியான வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகர பேருந்து நிற்குமா, இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது வந்து என்று வழிபோக்கர் கேட்பது. அப்போ வழிபோக்கருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இங்க பேருந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ வந்து அது என்ன வினா, அறியா வினா. அதுவே அந்த ஊர்லயே இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இங்கதான் பேருந்து நிற்கும், இங்க வந்து இந்த 12 பஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியும். அந்த பையனை வந்து இன்னொரு நாள் கூட்டிட்டு போகும்போது இங்க பேருந்து நிற்குமா அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாண்டை வச்சே கேட்டார் அப்படின்னா அந்த பையன் பதில் சொல்லும் போது அப்ப என்ன வினாவா மாறிடும் அப்படின்னா அது அறிவினா. அந்த பையனுக்கு தெரியுமான்னு செக் பண்றாரு. அந்த மாதிரி கேட்கும்போது அது என்ன வினாவா மாறிடும், அறிவினா. இது என்ன வினா, அறியா வினா. சரியான வினாச்சொல் எது, நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கு உள்ளது. இதெல்லாம் ஆன்சர் ஈஸி தான். அடுத்து 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எது. 3 காலங்களையும் குறிக்கும் சொல்லணும்னா அவ வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது 3மே வருமா. நடந்தாள், நடந்தாளுங்கிறது என்ன சொல்லா இருக்கும், இறந்த காலம். நடக்கிறாள், அப்ப நடந்துட்டு இருக்கு. நடப்பாள், எதிர்காலம். கான், காண்பாள், கண்டாள். இங்க கான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இறந்த காலமா இல்ல நிகழ்காலமா எதுவுமே குறிக்காம அது வேர் சொல்ல குறிச்சிருக்கு, அப்ப அது வராது. இங்க ஆடு அப்படிங்கிறது வேர் சொல்ல குறிச்சிருக்கு, அப்ப வராது. பார்த்தல், பார்த்தல்ங்கிறது தொழில் பெயர். பார்த்தல்ங்கிறது தொழில் பெயர். சரிங்களா. அப்போ வந்து அங்க வந்து ஒரு டைமிங் ஜோனே கொடுக்கவே கிடையாது. அது வந்து பார்த்தல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயராக இருக்கிறனால அதுல வந்து என்ன இருக்குன்னா காலம் கரைஞ்சிருக்கும். அப்போ காலம் கரைஞ்சனால அது என்ன இருக்காது அப்படின்னா ஒரு
நேரத்தை வந்து காட்டாது. பார்ப்பால் எதிர்காலம், பார்த்தால், அவ பார்த்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம். அப்ப என்ன ஆன்சரா வரும் அப்படின்னா நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள் தான் ஆன்சரா வரும். அடுத்து பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்துல ஆணி அடிச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு இறங்கும். அப்போ வந்து என்ன எளிதில் மனதில் பதிதல். அப்போ ஓகே. மடைந்திருந்த வெள்ளம் போல. மடைந்திருந்த வெள்ளம் அப்படின்னா வந்து குளத்துல வந்து தண்ணி நிறைய தேங்கி இருக்கும். அந்த மடையை வந்து திறக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து எது இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். அப்போ வந்து தடையின்றி, தடையே இருக்காது. அதனால சொல்றாங்க. கீரியும் பாம்பும் போல அப்படின்னா வேற்றுமை. வேற்றுமை இல்லைன்னா பகை. விழலுக்கு இரத்த நீர் போல. அப்போ வந்து அது என்ன பயனற்ற செயல். அதாவது வந்து வெறும் காட்டுக்கு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சறது என்னதான் பயனற்ற செயல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. எத்தனைக்கும். எத்தனைப்பு. எத்தனைப்பு யாருக்காச்சும் இந்த எத்தனைப்பு இருக்கா, அதாவது இந்த பக்கமாச்சும் ஒரு எத்தனைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல டிவி ஷோஸ்லாம் கேட்டிருப்போம். எத்தனைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு முயற்சி. சரிங்களா? அவன் முயற்சிங்கிறது வந்து எத்தனைப்பு. அவ உண்மையான தமிழ் சொல்ல என்ன இருக்கும் அப்படின்னா எத்தனைப்புங்கிறது இருக்கும். அப்போ எத்தனைப்போட எதிர்ச்சொல்ல தானே கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அப்படின்னா முயலாமை. சரிங்களா? அடுத்து இளமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல். இளமை என்பதன் எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. இளமைங்கிறது வந்து நம்ம இருக்கிறது, அதுவே வந்து முதுமை. ஓகே, அவ்வளவுதான், பார்த்தாச்சு. இதுவே இங்க என்ன வரும்? பழமை, புதுமைன்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எதிர்ச்சொல் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கூட்டப்பெயர்கள். புல். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. சரியான எண்ணடையை தேர்வு செய்யுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து இங்க என்ன வரும்? புல் கூட்டம், புட்குலாம், புல் திரள். புல்லுங்கிறது வந்து என்ன அப்படின்னா இங்க பறவையை குறிக்கும். சரிங்களா? புல் அப்படின்னா இங்க வந்து பறவையை தான் குறிக்கும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எண்ணடையை கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணடைங்கும் போது புட்குலாம்ங்கிறது எண்ணடைக்கு வரும். சரிங்களா? இதோட வந்து 50 கொஸ்டினை பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு 50 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். சரிங்களா? தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அங்கே கிடைக்கும் போது உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.